வணக்கம் மணி. ஓ ஆகாஷ் லைட்டா. நீங்க பேர் போட வேற இல்லையே. எல்லோருக்கும் இனிய ஓ, வணக்கம். மேலும் இனிய வணக்கத்துக்கு உரியபடி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் எல்லாவற்றையும் இயங்க வச்சா கடவுளுக்கும் மறவாது நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமை போல் இவ்விடம் நிகழ்ச்சிகள் இடம்பெற்று இப்பொழுது கேள்விக்கணைகள் அதனைத் தொடர்ந்து நகுலுக்கான வாழ்த்து நேரம் அதனைத் தொடர்ந்து சொல் விளையாட்டு இடம்பெற்று கொள்ளும். நகுலுக்கான வாழ்த்து நேரம் அதே நேரம் வசந்தா அக்காவிற்கான வாழ்த்து நேரமும் 15 அவர். சரி நன்றி. இப்போ செல்வி அக்கா என்ன அவசரப்பட்டீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல எனக்கு அந்த காதி இது மாத்தி கொண்டு வந்தேன். இல்லை உங்களோட இது மாற்றிட்டீங்க. நீங்கள் ஸ்க்ரீன் ஷேருக்கு போயிட்டுங்க எடுங்க அதை பொருங்க பண்ணுமா அதான் ஓப் பண்ணி போட்டு நான் இப்பதான் இதை போட்டு பார்த்தேன். ஓகே ஓகே அதானே உங்களோட பேர் போட வேற இல்லை செல்வி. இல்ல இல்ல நான் ஓபன் பண்ணேன். கொஞ்சம் பொறுங்க அவசரப்படாம. இது சொல்லியாக்கா நீங்கள் மாற்றல என்ன மேலே ஏதோ வருகுதே பத்மினி இல்லை பத்மினி ஆண்டி என்ன பண்ணியிருக்கிறீங்க? இல்லை பத்மினி ஆண்டி அதை ஒன்றும் பண்ண இல்லை. இல்லை உங்களோட பேர் இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்கோ. பத்மினி இஸ் கரண்ட்லி ஹோஸ்ட். நீங்கள் இதை பண்ணிட்டீங்க ஹோஸ்டில் இதை செய்துட்டீங்க. எனக்கு இங்கே எடுக்கலாமல் இருக்குது. என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் செய்யல. இல்லை உங்களோட பேர் இருக்காங்க பத்மினி ஹோஸ்ட்னு சொல்லி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க. இல்ல நீங்க பத்மினி நீங்கள் ஓபன் பண்ணி போட்டு திருப்பி இருக்கவா பேர் திரும்ப இல்லாம ஜூம் பண்ணலாம். ஆமா ஆமா அதான் சுகம்பானி. ஓகே சுகமண்ட் இல்ல அவர் அங்க ஹோஸ்ட் பண்ணி இருக்கிறார். அவர் ஜூம். ஐயோ கடவுளே என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிட்டீங்க இப்ப? வணக்கம். வணக்கம் வாணி. சரியா பாருங்க வா கேள்விக்கணக்கு இன்னும் திராக்கையாவா நான் ரெக்கார்டிங் எடுக்கல பாருங்க வா சரியாக்கா பாருங்க. செல்வி திறந்தா தான் நாங்க பேர் போடலாம். ஆரம்பமாகின்றது கேள்விக்கான தோப்பாடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்களா இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி. உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய தினம் கேள்விக்கணை வாரம் 588 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே கடந்த வாரம் நான் செய்திருந்தேன் வேறு கேள்வி. ஆனால் நான் இன்று நேரடியாக உங்களுக்கு கேட்பதற்காகத்தான் சில கேள்விகள் செய்திருந்தேன். அதே கேள்விகளைத்தான் நான் இன்று உங்களுக்கு இதில் பதிவில் வந்திருக்கிறது. நீங்க பார்ப்போம் யார் யார் இன்றைய தினத்துக்கு இணைந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புகள் வலிமையாக இணைந்து கொள்ளும் உறவுகளுக்கு உங்களால் முடிந்தால் தகவல்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், பத்மினி இணைந்திருக்கிறீங்க. வாணி உங்களால எழுத முடியுமா? ஓ நான் அடுத்த கம்ப்யூட்டர்ல. ஓகே ஓகே ஓகே. இப்ப திரும்ப வாங்கிட்டு ஆமா நரிமோதிய போடுவோம். வாணி தமிழரக்கா கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நேவிசக்கா உங்களுக்கும் மன ஆறுதலாயிருக்கும். நீங்களும் அமைதியாக இருந்து கேள்விகளை செய்து கொள்ளலாம்.
கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் இணையுங்களக்கா. ஆகாஷ் லைட் போடுறீங்களா? ஆகாஷ் லைட்லையா? ஆமாம் ஆமாம். நன்றி நன்றி. 588 இருக்கின்றது, அதில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. இன்று 19ஆம் தேதி எல்லாம் போட்டு 588 இலக்கம் போட்டபடி இருக்கிறது, இணைந்து கொள்ளுங்கள். அதில் சூமில் இருந்த உறவுகள் தயவு செய்து ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். உறவுகள் கொள்கைக்கு போயிருப்பீர்கள். இல்லை இல்லை நம்ம ஒரு இல்லை போகல. நம்ம உறவு இருக்கிறார்கள். பாமு உறவுகள் போய் வந்துட்டீங்க நீங்கள், மற்றவர்கள் போன மாதிரி தெரியல. யாரு இவர் போயிருக்கு, ஜெசி போயிருக்கிறா பிரான்ஸுக்கு. மற்றபடி வேறு யாரு? ஜெசி சிவமணி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறவர்கள். லக்ஷிகா போயிருக்கிறார். லக்ஷிகாவும் போயிட்டாரா? இவர் அப்படி அங்க சுவாட்டிக்கா அம்மாவோட இருக்கிறார். அவர் அம்மாவோட பிசி கொஞ்ச நாளைக்கு ஹாலிடே தானே. ஆமாம். மற்றது வேறு யாரு? வேறு எல்லாரும் நாட்டோட தானே நினைக்கிறேன், தெரியல. நீ சொல்லாமல் போயிருப்பாரு. திடீரான டிக்கெட்லாம் போட்டு போகிறவரும் இருக்கிறார்கள் தானே. ஆமாம் ஆமாம். அப்போ தெரியல அவர்களை பற்றி. எங்கிருந்தும் வஜிதாட ஃப்ரெண்டாக்கள் எல்லாரும் போவார்கள். இந்த கிழமையா இருக்கும். 20 நாளை லண்டன்ல இருந்தா? இல்லை இல்லை, கொலண்டில இருந்து, பேபாவாக்கில் இருந்து அவர்களுக்கு ஒவ்வொரு வருடம் இந்தியா போய் போறார்கள். 40 கிலோ மாதிரி கையில் லகேஜ் 10 கிலோ. ஒரு வீட்டில 5 பேர் போயினமாக்கும். அப்ப இந்தியாவிலேயே வாங்கிட்டு போகலாம் எல்லாத்தையும். அங்க ரொம்ப வாங்கலாம் 10 கிலோ. அங்க 5 கிலோக்கு எல்லாம் இருக்காங்க. 15 கொண்டு ஒரு ஏர்போர்ட்லயும் எங்களுக்கு 5 கிலோ கொண்டு வரலாம் தானே வாங்கி. டிரான்சிட்டுக்கு நாங்கள் டிரான்சிட்டுக்கு போகும் பொழுது எங்களுக்கு 5 கிலோ அங்க வாங்கலாம் ஏர்போர்ட்ல. இல்லை இப்போ நாங்கள் இந்த ஏர்போர்ட்டும் அந்த கிலோட போய் அந்த கிலோட வந்துடுறாங்க. அது இந்தியாவுக்கு டிரெக்ட் ஆகும். நீங்க இந்தியாவுக்கு போய்க்கல வேற நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த நாட்டுல வாங்கிட்டு போகலாம். கையில் எடுத்து போறதுண்டா 40 கிலோண்டா 40 கிலோ தான். இப்ப நான் சொல்றேன், ஸ்ரீலங்காவுக்கு போறீங்களா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண இல்ல உங்க நின்று இல்ல நம்ம பண்ணல உங்க நின்று வேற நாட்டுக்கு போறீங்களா அங்க இருந்து அது டியூட்டி ஃப்ரீல வாங்கிட்டு போகலாம். ஓகே. ஆமா ஆமா ஆமா. அது நான் வரும்பொழுது வாங்கி எனக்கு 23 கிலோ தான். நான் பேக்கோட 23 கிலோ. ஆனால் பிசினஸ் கிளாஸ்ல அவர்கள் டிக்கெட் தந்தபடியா எனக்கு 40 கிலோ. ஆனா நான் என்ன வாங்குறது அதுக்குள்ள 40 கிலோவுக்கு? நான் ஒன்றுமே வாங்கல. அப்படியே அந்த பேக்கே என்னால தூக்க இயலாது. லக்கேஜ் பேக் 7 கிலோ 6 கிலோவோட வந்தேன். அவ்வளவு வந்தேன். பேக் 3 கிலோ இருக்கும். 3 கிலோ அதுதான். இல்லை தேவையில்லாம இருந்து கொண்டு தெரியுமா? இல்லை, நான் அதுக்குள்ள என்ன ஒரு பிஸ்கட்டும் ரூபா 2 சட்டை எனக்கு போடுற உடுப்பு மட்டும் இருந்தது. சமயம் லேட்டா போனா கொண்டா சாப்பாடு ஒன்று டேப்லெட்டும் அதுக்குள்ள அதுகள் முக்கியம். டேப்லெட் தான் முக்கியம். டேப்லெட் டாக்டர் கடிதம். இப்பொழுது ஜியாக்கா இணைஞ்சிருக்கிறார். பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க. வாணி, ராஜினி, அல்போன்ஸ், நேவி சக்கா, ஜெயமலர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். 6 அன்புறவுகள் இணைஞ்சிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு நிமிடம் பார்ப்போம். சாந்தினி கதைக்க, சாந்தினியும் இணைந்து கொள்ளலாம் தானே முடிஞ்சால். நான் என்னால இணைவது கொஞ்சம் கடினம். என்னன்னா நான் சரியா வேலையை முடிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். வீட்டு மன்னிக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. சரி வாணி, நாங்கள் துவங்குவோம். மற்ற உறவுகள் யாராவது இணைய இருந்தால் வந்து இணைந்து கொள்ளலாம். சரி, மீண்டும் வணக்கம் அன்புறவுகளே. இன்று
கேள்விக்கணை வாரம் 588 மன்னிக்கவும் 558 நீங்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். வலிமை போல உங்களுக்கான கேள்விகள் 10 செகண்ட் இருக்கிறது. கடைசியாக வரும் ஒரு 5-6 கேள்விகளுக்கு உங்களுக்கு முதல் கேள்விகள் எல்லாத்துக்கும் 100 புள்ளி, இறுதியாக வரும் ஒரு 5-6 கேள்விகளுக்கு 200 புள்ளி இருக்கிறது. ஆனால் விவேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நான் வாயால கேட்பதற்கான எடுக்கப்பட்ட கேள்விகள். 5 கேள்விகளுக்கு அடுத்ததாக ஒரு லீடர் போட்டு வரும். சரி, எல்லோருக்கும் மீண்டும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான முதலாவது கேள்வி, தேசிய உயிரினம் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தேசிய உயிரினம் சிங்கம், புலி, பசு. விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது. பசு என்பது சரியானது. தன்சானியா நாட்டினுடைய தேசிய உயிரினம் ஒட்டகம், புலி, ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி என்பது சரியானது. பத்மினி, சரோஜினி அக்கா அறிவிக்கிறீங்களா? எனக்கு தெரியா, நான் அவ வந்திருப்பான். அவ இதோட அதோட இருக்கிறவா எனக்கு தெரியல. ஓகே, நாம் நம்ம பற்றியே எண்ணாமல் செயல்படும் போதுதான் நம்மில் நிறைய பெற்ற சிறப்பான சக்திகள் பிறக்குது. இது யாருடைய? இந்த காந்தியடிகளா, விவேகானந்தரா, ஆச்சாரிய சுவாமிகளுடையது? விவேகானந்தருடையது. துளை என்பதற்கான கரை, பொருள், வெடிப்பு. வெடிப்பு என்பது சரியானது. சாரண கல்தூணில் செதுக்கப்படாத விலங்கு. அதில் எந்த விலங்கு அது இதில் இருப்பதில் செதுக்கப்படவில்லை? சிங்கம்மா, மாடா, குதிரையா? மாடு என்பதுதான் சரியானது. ஏமலர், வியாக்கா, கலைவாணி, பத்மினி, நேவிசக்கா. லாமா, லாமா என்று சொல்லப்படுவது இதில் வருவது எது? ஒரு வகை பாம்பு, ஒரு வகை ஆடு, ஒரு முதலாவது இரண்டாவதுக்கு போடுங்க. ஆடுதான் லாமா என்பது. உருவத்தில் பெரிய தேனியாக அழைக்கப்படுகிறது. ராணி தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனி. பெரிய தேனி என்று சொல்வது ராணி தேனி தான் பெரிய தேனியாக அழைக்கப்படுகிறது. நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் எந்த நாட்டில் நடைமுறையில் இருந்தது? நேரடியான கிரீஸ்லியா, இத்தாலியிலியா, சார்டினியாவிலியா? கிரீஸில் தான் இருந்தது. விண்கலத்தை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஏவியது. எந்த விண்கலம்? பிரிமியா, சோகியா, கையா? 2013 இருக்கும் எந்த விண்கலத்தை விண்வெளி நிறுவனம் ஐரோப்பாவில்? கையா என்பதுதான் சரியானது. ஒருவர் ஓட்டுகிறீர்கள், மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மனித உடலில் வியர்க்காத பகுதி? தலை, மூக்கு, உதடு. உதடு. ஆனா கண்மணியும் வேர்க்காது, அது நான் அதில் தரவில்லை.
பிறமொழி சங்கோஷம் இதெல்லாம் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். செய்தி, விளக்காடு, கூச்சம். கூச்சம், சங்கோஷம் என்பது கூச்சம். இதயம் உறுதியாக இருந்தால் சுண்டரியா கூட யானையை தூக்க முடியும். இது மியான்மர், ஜெர்மன், திபெத். இது அண்மையில் வந்திருந்தது உங்களுக்கு. திபெத் நாட்டினுடையது. மின்மினி பூச்சி எவ்வளவு ஒளியுடன் திகழ்ந்தாலும் அது தீயாகாது. பெர்னாட்சா, கவுடியர், சாணக்கியர். சாணக்கியர் என்பது சரியானது. கொன்றை வேந்தன் இந்த நூல் யாருடைய? அதனுடைய ஆசிரியர் ஔவையார், பாரதியார், பாரதிதாசன். ஔவையார் என்பது சரியான பதில். பாவி என்ற சொல்லினுடைய தமிழ் சொல் பாவி. வயல், ஆறு, சோலை. ஆறுக்கானதும் பாவி. அவசரமாக தவறு செய்வதை விட தாமதமாக சரிவர செய்வது மேல். இந்த நாட்டு யாருடையது? ஜேம்சன், ஜெபர்சன். ஜெபர்சன் என்பதுடையதுதான். ஜம்பு என்பதன் பொருள். ஜம்பு தாமரை, அல்லி, மூங்கில். இதில் அல்லி என்பதும் சரியானது, மூங்கில் என்பதும் சரியானது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ கலைக்களஞ்சியம் எனப்படுவது. கிறிஸ்தவ கலைக்களஞ்சியம் எனப்படுவது தேம்பாவணி, புறவஞ்சி, இயேசுகாவியம். தேம்பாவணியைத்தான் கலைக்களஞ்சியம் என்று சொல்வார். வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் பிரதிப கவிராயர், வீரராகவ கவிராயர். முதலாவது, இரண்டாவது. அது ராகவ கவிராயர் தான் மூன்றாவது. அந்த முதலாவதா வந்திருந்தது தான் சரியானது. பாயாசம் இதற்குரிய தமிழ் சொல். பாயாசம் என்பது திருக்கண்ணமுது, நீர்கோவை அல்லது தேங்கூர். திருக்கண் அமுது. ஜெயமலரும் ஜெயக்காவும் ஒரு புள்ளி வித்தியாசத்தை நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மூன்று இதுவரை ஒரு இருக்கிறீர்கள். 21. நீண்ட வழியில் சென்றால் வியர்வை வெளிவரும், குறுக்கு வழியில் சென்றால் இரத்தம் வெளிவரும். இது நைஜீரியா, அமெரிக்கா, ஜெர்மனி. நைஜீரியா நாட்டினுடையது. மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும். இது ஜேம்ஸ் அலன், பெர்னாட்சா, போல்டன். இது பெர்னாட்சா என்பது சரியானது. தேசிய மீண்டும் வந்திருக்கிறது. தேசிய உயிரினம் சுவாசிலாந்தா. மான், புலி,
சிங்கம். மான் என்பது சரியானது. சரி. 24 கஜானா. அணை பொருளிட்டு கருவூலம். கஜானா என்றால் கருவூலம். முதல் சுவிட்சர்லாந்து சுவாசிலாந்து. ஓகே, நான் 2 தடவை போட்டுவிட்டேன். ஓகே, நன்றி. ஒரு கந்தக மூலக்கூறில் அடங்கியுள்ள கந்தக அணுக்களின் எண்ணிக்கை 4, 6 அல்லது 8. ஒரு கந்தக மூலக்கூற்றில் அடங்கியுள்ள கந்தக எண்ணிக்கை அது 8 என்பதுதான் சரியானது. திவ்யம். திவ்யம் இது என்னன்னு பாருங்க. தெய்வத்தன்மை உள்ள அழிந்து தொலைந்த தெய்வத்தன்மை உள்ளதுதான் திவ்யம். திவ்ய பிரபந்தம் என்றும் சொல்வார்கள். மூவண்ணா என்ற ஒற்ற சொல்லுக்கான சொல் மூ. நெருப்பு, மூப்பு, உறுப்பு. மூ. மூப்பு என்பது மூ. நேட்டோ அமைப்பில் 32வது உறுப்பு நாடாக நின்றது ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க். ஸ்வீடன் என்பது சரியானது. உக்ரைன் அதிபர் இருக்கும் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் பெயர் என்ன? உக்ரைன் அதிபருடைய கமதித்திரா அல்லது கோர்கிலோ அல்லது மரியன்ஸ்கிக் அரண்மனை. மரியன்ஸ்கிக் அரண்மனை தான். அதுபோல் அசிடஸ் என்ற இலத்தீன் மொழி சொல்லின் பொருள். அசிடஸ் ஹைட்ரஜன், அயனி அல்லது அமிலம். அமிலம் அசிட்டும் அதுகள் சேர்ந்த மாதிரி தான் அசிடஸ். தீக்குச்சியை கண்டுபிடித்தவர் பீட்ஸ்ட்ரோன், எட்வர்ட் லூண்டஸ்ட்ராம். தீக்குச்சி லூண்டஸ்ட்ராம் என்பது தீக்குச்சியை கண்டுபிடித்தவர். உதாசீனம் கடுமையான பொறுப்பு, பொருட்படுத்தாமை. பொருட்படுத்தாமை என்றால் உங்களுக்கு 5 கேள்விகளுக்காக எடுக்கப்பட்டவை, அதனால எல்லோருக்கும் மாறி மாறி வரும். ஆஸ்திரேலியா பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அலோபா வில்லா, லோமட் மாளிகை, எலிசி மாளிகை. இந்த லோமட் மாளிகை, எலிசி மாளிகைக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. அது பிரான்ஸ் நாட்டினுடைய அரண்மனை, அதிகாரப்பூர்வ அரண்மனை. அலுமினியத்தை கண்டுபிடித்தவர் டேவி கோலர் கியூரி. கோலர் என்பதுதான் அலுமினியத்தை கண்டுபிடித்தவர். நானா என்ற ஒற்ற சொல்லுக்கான சொல். நானா சிறப்பு, அம்பு, அழிவு. சிறப்பு நானா என்ற ஒற்ற சொல்லு சிறப்பு.
நிமிஷக்கா இல்லாக்கா கலைவாணி அத்தினி ராஜினி நாகுலும் இணைஞ்சிருக்கிறார். ஓகே 36 விமானத்தை கண்டுபிடித்தவர். the forms are will be Bilbert பாடி மார்க் மில்லே ஆர் வில் பி பில்பரைட் என்பது தான் ரைட் சகோதரர்கள். வடமொழி அபாயம் பற்று இடர். ரெண்டு வந்துவிட்டது. பற்று இடர். இடர் என்பது அபாயம். சன்மார்க்க கவி இந்த புனபெயர் வருகிறது. சன்மார்க்க கவி இது யாருக்கு சொல்வார்கள்? கல்யாண சுந்தரனார், காலமுக புலவர், ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் கனடாவில் ஒருபால் திருமணம் சட்டபூர்வமாக்கப்பட்டது எந்த ஆண்டு? கனடாவில் 2000, 2005, 2010. என்பது சரியானது. ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அவர்கள் இலங்கையின் பிரதமராக இந்த ஆண்டு தெரிவானார். 1955, 60, 65. 60 என்பது சரியானது. இப்பொழுது இனி மாற்றத்துக்கு இடம்பெறும். அவதானம் அவதானம். ஏமலர், நேவி சக்கா, ஏக்கா, ராஜினி. சரி. வேகம் விவேகம், வேகம் விவேகம். 41. இதில் இந்த இந்திய திகதியில் யார் இறந்தவர்கள்? 47ஆம் ஆண்டு விபுலானந்தர், மார்க்கோனி, புரூஸ்லி. விபுலானந்தர், மார்க்கோனி, புரூஸ்லி. விபுலானந்தர் அடிகளார் தான் இன்றைய தினம் இறந்திருந்த 1947. இன்று விடுதலை நாள் நிக்கரகுவா. இது விடுதலை பெற்றது 19ஆம் தேதி 6ஆம் மாசமா 7ஆம் மாசமா 8ஆம் மாசம். முதல் வாயை விட்டு சொல்லிட்டேன். இன்றைய ஆண்டு முடிச்சிட்டேன். நிக்கரகுவா நாள் இன்றைய நாள் தான் சுதந்திர பெற்ற நாள். மாவீரர் நாள் மியன்மார் கொண்டாடுகிறது. மாவீரர் நாள் மியன்மார் எந்த நாள் கொண்டாடுகிறது? நேற்றா, இன்றா அல்லது நாளைய தினம்? இன்றைய தினம்தான் அதுவும் கொண்டாடுகிறது. மியன்மார் உடைய மாவீரர் நாள். சரி. பரிசில் முதலாவது சுரங்க தொடருந்து சேவை எப்பொழுது ஆரம்பமானது? பிரான்சில் 1800 900 2000 ஆண்டு முதலாவது சுரங்க தொடருந்து சேவை 1900 என்பது சரியானது. எத்தனத்துக்கான இறுதியான கேள்வி. ஓயாத அலைகள் அந்த முல்லைத்தீவில் கடற்படையினால் பீரங்கி படகு விடுதலை புலிகளால் மூழ்கடிக்கப்பட்டது எந்த ஆண்டு அது மூழ்கடிக்கப்பட்டது? 1996, 94, 90. ஓயாத அலைகள் 1. கேள்விதான் பெருசு. அது 96 என்பது சரியானது. இப்பொழுது மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். பார்ப்போம். ஜெயமலர் மிக சிறப்பு. அவர் ஆரம்பத்தில் இருந்தே இப்பொழுது வரையும் முதலாவதாக இருந்தார். உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 2685 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். ஜெயாக்கா, நீங்கள் 2ஆவதாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்களும் நீண்ட நேரம்
இரண்டாவது மூன்றாவதுக்கு வந்து ரெண்டாவதுக்கு வந்துட்டு 2274 புள்ளிகளை பெற்றது. மூன்றாவது ஜெயம் நேவி சக்கா, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 2176 புள்ளிகளை பெற்று உங்கள் மூவரும் 7 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்து வாணி, நீங்கள் 1798 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி 1644 புள்ளிகள், ராஜினி 1521 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு. அடுத்து நகுல் 1491 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஜெயமலவர்கள். ஏற்கனவே எல்லோருக்குமே நன்றி. ஆமாம், என்றால் இந்த கேள்விகள் வந்து அங்கே வணக்கம் நகுல், உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுவீர்களா? நன்றி. நீங்கள் இளையவராக இளையவர்கள், நீங்கள் கடைசியா வந்தேன்னா இளையக்குள்ள வந்தேன்னா 10 புள்ளி உங்களுக்கு வரும். மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. கேள்விகள் வாணி கஷ்டம் சுலபமாக்காத 5 புள்ளிக்கு 5 கேள்விகள் கேட்பதற்கான கேள்விகள் தான் இது தயாரிக்கப்பட்டது. சிறப்பு. இது ஒவ்வொருத்தருக்கும் 5 கேள்வி கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் போட்டு. ஆமா ஆமா, நேற்று திடீரென தயார் பண்ணின 2 நாட்கள் என்றால், அல்லது ஒரு ஆளுக்கு சுகமா வந்துடும், ஒரு ஆளுக்கு கஷ்டமா வந்துடும். அதனால எல்லோருக்கும் மாறி மாறி வரணும் என்பதற்காக வந்தது. சரி, இப்பொழுது உங்களுக்கான 5 புள்ளிக்குரிய கேள்வியில் 2 கேள்வி இருக்கிறது. ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு கேள்விக்கு இப்பொழுது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் கேள்விக்கு சொன்னவர்கள் வந்து அடுத்த கேள்விக்கு சொல்லாதீர்கள். பிறகு நீங்கள் பேர் கிளறி விட்டீங்கள் என்று சொன்னால் வந்திருக்கிற புள்ளிகள் உங்களுக்கு போய்விடும். அதனால அவதானம். இப்பொழுது உங்களுக்கான முதல் கேள்வி. கேள்வியே உள்வாங்குங்கள். யார் முதல் பதில் சொல்ல போறீங்களோ நீங்கள் உங்களது பெயர்களை தருவென்றால் தந்து கொள்ளுங்கள். அடாண்டு யார் 1 2 3 இலக்கங்களை சொல்லுங்கள். யார் வர போறீங்கள்? பத்மினி பொருங்கோ. பத்மினி 3. வாணி முதலாவது கை காட்டுனீங்க. வாணி 1, பத்மினி 3க்கு வந்திருக்கிறார். மெல்ல மெல்ல சொல்லுங்க. நகுல் 5. ஓகே, ஓகே பொருங்கோ. 4 யார் சொன்னீங்க? ராஜினியா? 5 நகுல், 6 ஜெயமல. நேமிசக்கா, நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. உங்களது பேர் 7ஆவதா போடுறேன். வேறு யாராவது 7 பேர் தானே இணைஞ்சிங்கள். ஓகே நேமிசக்கா, உங்களது பேர் 7ஆவதா இருக்கிறது, வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது வாணி உங்களுக்கான கேள்வி. ஈஸ்வரன் அண்ணா நிற்கிறார், எதற்கு வந்தார் தெரியல. வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் அண்ணா. சரி, இப்பொழுது உங்களுக்கான முதலாவது 5 புரிய கேள்வி. ஆனா இதில் நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2 கேள்வி கேட்பேன். 5 புள்ளிக்குரிய கேள்வி 2 கேட்பேன். ஆனா நீங்கள் முதலாவதாக வரும் 5 கேள்வியில் 2க்கு நீங்கள் சொல்லிட்டீங்கள் என்று சொன்னால் 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். விளங்குதா? இதில் 1க்கு அதில் 1க்கும் சொல்லக்கூடாது. நீங்கள் 1 சொல்ல போறென்றால், இப்போ நான் கேட்கப்படுற கேள்வியில் அந்த கேள்வியில் நீங்கள் 2க்கு சொல்ல வேண்டும், அல்லது அடுத்த கேள்வியில் நீங்கள் 2க்கு சொல்லுங்க. இப்பொழுது எல்லோருக்கும் புரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ முதலாவதான கேள்வி, இளவயதினர், அதாவது ஜங்கராக்கள இளவயதினர் அதிகமாக உள்ள இப்பொழுது 2024 பட்டியலில் 5 நாடுகள், முதல் இடத்தில் இருக்கும் 5 நாடுகள் தெளிவு விளங்கி இருக்குதோ? இளவயதினர் அதிகமாக உள்ள 5 நாடுகளில் நீங்கள் சொல்லலாம். அடுத்து உங்களுக்கான கேள்வி, சரி, உலகில் உள்ள
இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நீங்கள் உலகில் உள்ள இந்தியாவை தவிர இந்து கோயில்கள் அதிகமாக இருக்கும் 5 நாடுகள். சரியா? இப்ப கேள்வி விளங்கி இருக்குதோ? இந்தியாவை தவிர உலகில் இந்து கோயில்கள் அதிகமாக இருக்கும் 5 நாடுகள். ஆனால் இந்த 2024 படி கணக்கெடுப்பின்படி நீங்கள் எவ்வளவு சொல்ல தேவையில்லை. நீங்கள் அந்த சரியான நாடுகளில் எத்தனை இருக்குன்னா நான் பிறகு உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லுவேன். இப்ப உங்களுக்கு மீண்டும் கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும். இளவயதினர் நகுல் உங்களுக்கும் கேள்வி விளங்கி இருக்கும். உங்களை போல இளவயதினர் ஆண்களாயிருக்கலாம் பெண்களாயிருக்கலாம் அதிகமாக இருக்கும் 5 நாடுகள். அதில் நீங்கள் 2 நாடுகளை சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து இந்து கோயில்கள் அதிகமாக இருக்கும் 5 நாடுகள், ஆனால் இந்தியாவை தவிர. விளங்கிக்குதோ? முதலாம் கேள்வி என்ன சொல்லுங்களா? என்னம்மா முதலாம் கேள்வி? முதலாம் கல்வியா? இப்ப யங்காக்கள் அதிகமாக இருக்கும் 5 நாடுகள். யங்ஸ்டர் அதிகமாக இருக்கும் 5 நாடுகள். ஓகேயா? அடுத்தது ஹிந்து டெம்பிள்கள் இந்தியாவை தவிரவா இருக்கும் நாடுகள். சரி, இப்பொழுது முதலாவதாக வாணியம்மா, நீங்கள் எந்த கேள்விக்கு சொல்ல போறீங்க? 2க்கு சொன்னீங்களா உங்களுக்கு வாட்சி போ. 2வது கோயில்கள் உள்ள நாடு சொல்றேன். 2வது. ஓகே, சொல்லலாம். இலங்கை, லண்டன், ஓகே, கனடா. லண்டன். ஓ 2 சொன்னாச்சு. சாரி மன்னிக்கணும். ஓகே 2 சொன்னாச்சு. சரி, இல்ல பரவாயில்ல. முதல் இடத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தேன். லண்டன், இலங்கை. ஓகே ஓகே சரி. 2வதாக பிறகு நான் சொல்லாட்டி திருப்பி நான் கூப்பிடும் பொழுது நீங்கள் வரலாம். ஜியாக்கா, எதுக்கு சொல்ல போறீங்க? நான் சிங்கப்பூர். கேள்வி என்னென்றால் எதுக்கு சொல்ல போறீங்க? முதலாவது இல்ல 2வது அந்த கோயில் உள்ள இடம். கோயில்கள் உள்ள நாடு. ஓகே, சிங்கப்பூர். அடுத்தது சிங்கப்பூர், மொரோசியஸ். ஓகே, நான் அது தவறென்றால் நீங்கள் இந்த 7 பேரும் சொன்ன பிறகு சொல்லுவேன். பத்மினி, ஒரு நாடா சொல்றது? வெளியே ஒரு இருக்கிற நாடு ஒன்று ஆப்பிரிக்காவை சொல்ற. ஆப்பிரிக்கா எத்தனை சொல்ல வேணும்? 2 சொல்லுங்க. மற்றது ஜப்பானை சொல்றேன். ஜப்பான். இப்பொழுது உங்களுக்கான கேள்விக்கான பதிலுக்கு 5 புள்ளிகள் சொல்லி இருந்தேன். யோசிச்சு சொல்லுங்க. ஜப்பான், ஆப்பிரிக்கா. இனி சொன்னீங்கன்னா ஏற்கனவே உங்களோட புள்ளி போகும். சரியா சரியா, நான் சொல்லும் பொழுதுதான் உங்களை சொல்ல சொல்லி சொன்னேன். அடுத்தது ராஜினி, நீங்கள் எதுக்கான பதில் சொல்ல போறீங்க சொன்னீங்கன்னா எனக்கு இலகுவாயிடும். இருக்கிறதா அல்லது கோயில் இளவயதினர் இருப்பதுக்கு சொல்ல போறீங்களா, கோயில்கள் இருக்கிறதுக்கு சொல்ல போறீங்களா? ஓகே, சொல்லுங்க. இந்தோனேசியா. ஓகே, இந்தியா தவத்தி என்ன சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. ஜெர்மனி சொல்றேன். இந்த கோயில நான் மன்னிப்போம். ஜெர்மனி. ஓகே, ஒரு தடவை சொன்னா அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. சரி, மிக சிறப்பு. ஓகே, அடுத்த நகுல், நீங்கள் எதுக்கு சொல்ல போறீங்க? யங்ஸ்டருக்கா கோயில்களுக்கு சொல்ல போறீங்க? ஓகே, ஜெர்மன் நாட்டம், யூகே. ஜெர்மனி, இங்கிலாந்து. ஓகே. இங்கிலாந்து என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் டொச்சில
England. எல்லா இங்கிலாந்து நாட்டிலும் சேர்த்தா யுனைடெட் கிங்டம். பாருங்க இங்கிலாந்து ஜெர்மனி முதலாவதாக இருக்கும் 5 நாடுகள் தான் கேட்டிருந்தேன். ஓகேயா யங்ஸ்டர்கள்? ஓகே. அடுத்து ஜேமலர். நல்ல சந்தம். நான் கோயிலை சொல்றேன். நேபாளம், இலங்கை. நேபாளம், இலங்கை. நேபாளம், இலங்கை. கிட்டத்தட்ட எவ்வளவு கோயில் இருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்க சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். தெரியுமா இல்ல சும்மா தெரியாத ஒரு 3000க்கு மேல இருக்க நினைக்கிறேன். நேபாளத்துல இலங்கை இல்லையா? நேபாளத்துல. இலங்கையில அவ்வளவுக்கு வர மாதிரி இல்ல, நேபாளத்துல வரலாம். நேபாளத்துல மட்டும் 30,000 கோயில் இருக்குது. நம்புவீங்க? ஏண்டா நேபாளம் வந்து தனியா இந்த நாடு, வேற ஒரு இதரும் இல்ல. ஆமாம், அதை நீங்க முதலே பிடிச்சிருந்தீங்கன்னா அதே யோசிக்கல மற்ற. சரி நேவிசக்கா. கம்போடியாவும் இந்தோனேசியாவும் சொல்றேன். கம்போடியாவும் இந்தோனேசியாவும். நீங்கள் கேட்க இல்லையா ராஜினி சொல்லி இருந்ததை? சரி, மீண்டும் நீங்கள் பாருங்க அடுத்த சுற்றில் தான் இணைஞ்சு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். பொருங்குவார். கம்போடியா, இந்தோனேசியா. மற்றவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு சுகமா இதா இருக்கும். இப்பொழுது உங்களுக்கான கேள்விக்கான யங்ஸ்டர் என்ற கேள்விக்கான பதில் நகுல் தான் தனியா நீங்கள் இதன்றது. நீங்கள் பத்மினியும் சொல்லியிருந்தால் அது சரி, தவறான பதில்கள் ரெண்டும். நீங்கள் அடுத்த தரம் நீங்கள் முயற்சி செய்யலாம். இப்பொழுது இந்த டெம்பிள் இந்தியாவை தவிர இந்த இந்து கோயில்கள் வந்து கம்போடியா நேவிசக்கா சொல்லியிருந்தார், அங்கு 600 கோயில்கள் இருக்கிறது. இந்தோனேசியா ராஜினி சொல்லியிருந்தார் 4000 கோயில்கள் இருக்கிறது. நேவிசக்கா ஜேமலர் நேபாளம் சொல்லியிருந்தார் 30,000 கோயில் இருக்கிறது. உங்கள் மூவருக்கும் ஒவ்வொரு இதைத்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அது 5 புள்ளிக்காக வராது. சரி, என்ன ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கோயிலுக்கு சொல்ல போறீங்களா? வாணி, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் சொல்லி பாருங்கள். நீங்கள் இப்ப சொன்னதை யோசிச்சு பாருங்கள். ஆப்பிரிக்கா சொன்னீங்கள், ஜப்பான் சொல்லி இருக்கிறீர்கள். கோயில்கள் சொன்னதில் இலங்கையும் இங்கிலாந்து சொல்லி இருக்கிறீங்க, சிங்கப்பூர் சொல்லி இருக்கிறீங்க, மொரோசிய சொல்லி இருந்தார். அடுத்து ஜெர்மனியிலே பார்க்க வேற நாட்டிற்கு தான் அதிகமாக கோயில் இருக்கிறது. இலங்கையின் பார்க்க வேற நாட்டு வாணி, மலேசியா, வேற என்ன உண்டு? சரி, அப்ப நீங்கள் மாறி சொல்லி பாருங்க. யங்ஸ்டர் இருக்கிறதும் இதில் ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்லி பாருங்க. ஓகே. மலேசியாவும் இரண்டாவது சுற்றில் வந்து கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் ஒன்றும் அதில் ஒன்றும். பாருங்க, வாணி, மலேசியா. ஓகே, யங்ஸ்டர்கள் இருக்கிறதே இது. இந்த பெரிய இதுகள் சொல்ல இல்லாம நிக்கிறீங்களே, டக்கண்டு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாம் விட்டுட்டு ஜெர்மனி சொல்றேன். முதத்தான் நான் அந்த ஜெர்மனி சொல்லித்தான் இல்லையென்று சொல்லி இருந்தேன். ஓகே, அப்ப பிரான்ஸ் சொல்றேன். வாணி ஜெர்மன் சொன்னபடியா பிரான்ஸ் சொல்றேன். ஓகே ஓகே, அதுவும் தவறானது. மலேசியா என்பது கோயில்கள் இருக்கிறதில் 550 கோயில் இருக்கிறது. இப்பொழுது 4 சரியாக வந்து விட்டது. என்ன 1 வர இருக்கிறது. அடுத்தவர் ஜெயாக்கா. வணக்கம் ஜெயாக்கா. வணக்கம். என்ன கேள்வி? என்னத்துக்கு சொல்லணும்? 2லே 3 சொல்லுங்க. யங்ஸ்டரும் கோயில்களும். இந்தோனேசியா, நேபாளம், ஜப்பான். என்னத்துக்கு சொல்றீங்க? அந்த குழந்தைகள். ஓகே, அடுத்தது மற்ற சொல்லணுமா? மற்ற கேள்வி கோயில்களில் என்ன 1க்கு வர இல்லை சொல்லி பாருங்க. கோயில்கள் சொன்னதுல நான் மறந்து. ஆஸ்திரேலியா. ஓகே.
நீங்கள் சொன்னது இரண்டுமே தவறானது. ஓகே, வித்யா நடேசன் அவர்கள் ஆஸ்திரேலியாவும் ஜப்பான் சொல்லியிருந்தீங்கள். ஏற்கனவே பத்மினி ஜப்பான் சொல்லி இருந்தார். சொல்லாத நாடுகளை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசா இருக்கும். அடுத்தது ராஜினி, பத்மினி நீங்கள் வந்து ரெண்டிலும் ஒன்று சொல்லி பாருங்கள். என்ன ஒரு நாடு இருக்கிறது, அமெரிக்காவை சொல்லி பாக்குறேன். அமெரிக்கா எதுக்கு அமெரிக்கா கோயில்? ஓகே, நைகர் அல்லது உகண்டா ரெண்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் இல்லை. அது சரியே இல்லை எனக்கு. நான் 2 ஆகுமன்ட்டு டக்குன்னு சொல்லிட்டேன். நான் நைகர் சொல்றேன். நைகர் நீங்கள் இதுவரைக்கும் வந்ததில் பத்மினி அமெரிக்கா சொல்லியிருந்தார். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அது வந்து சரியானது. அமெரிக்காவில் வந்து 1450 கோயில் இருக்கிறது. மீண்டும் நேபாளத்தில் 30,000, இந்தோனேசியாவில் 4000, அமெரிக்காவில் 3வது இடத்தில் 1450. நீங்கள் இந்த கம்போடியா சொல்லவில்லை. சரி, இனி சொல்ல முடியாதா? நான் சொல்லிவிட்டேன். மன்னிப்பவுடன் நேவி சக்கா கம்போடியா சொல்லி இருந்தார். மன்னிப்புகள். 600 கோயில்கள். மலேசியா 550 கோயில்கள். இந்த 5ம் வந்திருக்கிறது. இந்தியாவை தவிர நிறைய கோயில்கள். இலங்கையை விட இந்த அமெரிக்காவில கூட இலங்கையில கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கிராமத்துல 3-4 கோயில் எல்லாம் இருக்கு. 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நீங்க 400-500 எல்லாம் சொல்றீங்க. அது இப்ப கூட தானே இருக்கு. இல்ல இப்ப வந்து பாணி அந்த இப்பத்த கணக்கெடுப்பின்படி வந்திருந்த தகவல் தான் நான் எடுத்தேன். மொத்தமே அந்த முதலிடத்தில் இருக்கிற இதுல வந்து இந்தியா முதலாவதாக இருக்கிறது. இந்தியா தான் முதலாவது நாடு. சரியா? அதுதான் இந்தியாவை தடுத்துக் கொண்டு சொல்கிறேன். இந்தியாவில மட்டும் 6,48,907 கோயில்கள் இருக்கிறது. அது இருக்கு இந்தியாவில இருக்கு. எல்லாம் பலதரப்பட்டது. ஆனா இலங்கையை விட இவங்க அமெரிக்காவில கூட இருக்கீங்க. 400-550 எல்லாம் சொல்றீங்க. ஆனா இலங்கை 500க்கு மேலே எனக்கு தெரியாது. அது நான் இப்ப வந்திருந்த தகவலை வச்சுதான் சொல்றேன். இப்ப 2-3 வாரங்களுக்கு நேபாளமா இருக்கலாம். ஆனால் இலங்கையில இருக்கு. இலங்கை சின்ன நாடு. இந்தியா வந்து பல லட்சத்துக்கு மேல வருது. அது ஓகே. ஆனா இவர் இப்ப 550, அமெரிக்கால 1450 சொன்னால் அதை விட கூட இலங்கையில கோயில் இருக்குது. ஆனால் அந்த கணக்கெடுப்பின்படி வந்திருந்த கோயிலை தான் நான் சொல்லுகிறேன். முதலாவதாக இங்கிலாந்துலயே லண்டன்லயே இவ்வளவு கோயில் இருக்குது. ஆமா, முதலாவது இந்தியா, 2வது இந்த நாடு நேபாளம். சரி, இப்ப யங்ஸ்டர்கள் இருக்கிற இதுல வந்து இவர் யாருடைய பதிலும் சரியாக இணையவில்லை. பத்மினிக்கு அடுத்தது ராஜினியா. இப்ப நீங்கள் சொல்ல போறது வந்து இளவயதினர் இருக்கிறது நாடுகளே நீங்க சொல்லலாம். 2 சொன்னீங்கள் என்றால் அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இனி நீங்கள் 2 இதுல சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல. 2 சொல்லி பாருங்க ராஜினி. இது ராஜினிக்கு, நகுலுக்கு, ஜெயமலருக்கு, நேவி சக்காக்கானது. சீனான்னு சொல்றேன். ஓகே, மற்றது ஆப்பிரிக்கான்னு சொல்றேன். ஏற்கனவே சொல்லி இருந்ததோட கவனமாக நீங்கள் பார்க்கிறது இல்லையே. சரி, நன்றி, வாழ்த்துக்கள். அமெரிக்கா என்பது மிக சரியானது. அங்கு 65 மில்லியன் இளவயதினர் இருக்கிறார்கள். நான் இப்போ பதில் சொல்லும் பொழுது கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா என்பது சரியானது. இல்ல இல்ல, ஜங்ஷன் இருக்கு வரையில கோயிலுக்கு தான் அமெரிக்கா சொல்லி. இல்ல இப்ப எங்கள்ட்ட கேட்கலையே, நீங்க பதில சொல்றீங்க. இல்ல இல்ல இல்ல, அது ஒரு தடவை வரையில தானே. என்ன
இனி இதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வரப்போகுது. ராஜினிக்கு அடுத்தது சொல்லல, நீங்க சொல்லிட்டீங்களே பதில். இல்ல இது அமெரிக்கா ஏற்கனவே இப்ப ராஜினி சொல்லி இருந்தாரு. இல்ல அவர் இது சீனா தான் சொன்னவர். சீனா ஆப்பிரிக்காவை சொன்னவர். மன்னிப்பு, எனக்கு அமெரிக்கா வந்தது. ஓகே, அப்ப ராஜினி இல்ல. ஓகே, நீங்கள் அமெரிக்காவை தவிர்த்து மிச்ச 4 நாட்டுக்கு சொல்லுங்களா. அடுத்து ராஜினிக்கு அடுத்தது நகுல், நீங்கள் சொல்லுங்கள். நகுல் நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லுங்க. அடுத்தது இந்தியாவும் ரஷ்யா. இந்தியா என்பது சரியானது. யார்? நகுல். ஜெயமலர், உங்களிடம் ஒரு இது. ராஜினி எந்தெந்த நாடு சொல்லியிருந்த? சீனா சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். சீனாவும் சரியானது. 69.8 மில்லியன் மக்கள் ஜங்ஷன் இருக்கணும். சீனாவும் ராஜினி நீங்களும் ஒன்று சரியா சொல்லியிருக்கிறீர்கள். ஓகேயா? எந்தெந்த நீங்கள் ஜெயமலர் எந்தெந்த நாடுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? நான் சீனாவையும் இந்தியா தான் பச்சு கொண்டு இருந்தேன். ஏன்னா செனதவில கூட நாடு தானே, அது 2 தான் பச்சு கொண்டு இருந்தேன். சரி, இப்ப என்ன வேற நாடு கிட்டவா? வேற நாடுகளை சொல்லி பாருங்க. சீனாவும் இந்தியா வந்துட்டுது, அமெரிக்காவும் வந்திருக்குது. பாருங்கள், மற்ற சொல்லுங்க. சும்மா சொல்லி பாப்போம். இந்த கொலம்பியா, மற்றது இன்னொரு நாடு, மற்ற அது மதுக்குள்ள தென்னமெரிக்காக்கெல்லாம் இன்னொரு நாடு வருது இல்ல டக்கு. அங்க அதுகளுக்கு போகவே அதுக்கே இல்லையா? இல்ல, நீங்கள் ஆசியாவுக்குள்ள என்ன இல்லைங்க? ஆசியாவுக்குள்ள. ஓகே, சரி. என்ன 2 நாட்டுல ஒன்று சொல்லிட்டீங்க. இந்தோனேசியா. வாழ்த்துக்கள். இந்தோனேசியா என்பது சரியானது. இந்தோனேசியாவிலும் 69 மில்லியன் யங்ஸ்டர் இருக்கணுமா? சரி. இது ஜெயமலருக்கு அடுத்தது நேவி சக்கா. நான் பாகிஸ்தானும் நைஜீரியாவும் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். பாகிஸ்தான் என்பதும் சரியான பதில். அங்கும் 59 மில்லியன் ஆட்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லா நாடும் வந்து விட்டது. பாகிஸ்தான் 59 மில்லியன், அமெரிக்கா 65 மில்லியன். அமெரிக்கா நான் தான் அது தவறாக உச்சரிச்சிட்டேனாக்கும். இந்தோனேசியா 69, சீனா 69.8, இந்தியாவில் வந்து 80.8 மில்லியன் யங்ஸ்டர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு 66% யங்ஸ்டர் இருக்கிறதாக இப்பத்திய கணக்கென்படி வந்திருக்கிறது. நான் பிறகு உங்களது புள்ளிகளை பார்த்து போடுகிறேன். இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியின் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, ஈஸ்வரன் அண்ணா இணைந்திருந்தார் என்ற காணவில்லை. ஏதாவது தகவல் சொல்ல இணைந்தாரோ தெரியவில்லை. ஏதாவது தவறுகள் என்றால் சொல்லலாம் என்று. வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. இல்ல, சரி. வணக்கம் பாணி. மீண்டும் வணக்கம் செல்வி நித்யானந்தன். வணக்கம் ராணிகா. வணக்கம். அருமையான கேள்விகள். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்விகளும் கூட அதிகமா இருந்தது. இந்த இறுதியாக இந்த இளைஞர்களும் கோயில்களும் வந்து பெரிய நாடண்டு தொகை பணத்தொகை கூட இருந்தால் எப்படியோ இளைஞர்களும் கூடத்தான் வரும். இப்ப இலங்கையை பொறுத்தளவில் ஒரு காலமும் இதுகளை மீறி வராது. ஆனா ஒரு பெர்சன்டேஜ் என்று சொன்னால் சில வேளைகளில சில நாடுகள் மேலுக்கு வரலாம். அதாவது அந்த சனத்தொகையில் இத்தனை வீதம் இளைஞர்கள். ஆனா தொகையை பொறுத்தளவில பெருந்தொகையான மக்கள் இருக்கும் நாட்டை மீறி வர இயலாது சிறிய. அது வெளிப்படையான உண்மைதானே. சில நாடுகள்ல இவ்வளவு கோயில்கள் இருக்குதா என்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் தந்தீங்க. இடையில நானும் அந்த இப்ப 2-3 வாரங்களுக்கு முன்னர் இது கணக்கெடுப்படின்படி வந்த தகவல் இப்ப நானா தேடி எடுக்கவில்லை. இதில் வந்திருந்த தகவலை தான் பார்த்திருந்தேன். உங்கள பிள்ளை சொல்ல முடியாது, நீங்கள் தகவல்களை பார்த்துத்தானே சொல்லுவீர்கள். அந்த 3 ஆண்ட எழுத்து வந்து
நெடி அது கணக்கா இருக்கிறது. ஓம் 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 ஏண்டா பெரும்பாலும் நீங்க சொன்னது மூப்பு. ஆனா 3க்கு தான் முதல் சொல்லுவாங்க. மூ என்றால் 3 மூவேந்தர்கள் மூவேந்தர் என்ன வந்து முதல் சொல்வதற்கு சொன்னால் 3 என்றதுக்கு தான் சொல்லுவாங்க. நீ மூப்பும் சரி. இல்ல ஏற்கனவே சில சொல்லுகளுக்கன்னா ஏற்கனவே கொடுத்திருந்தேன். அப்ப அந்த வராத சொல்லுகளை திருப்பி திருப்பி நான் நினைக்கிறேன். இப்ப மூப்புன்றது சரி. இப்ப அதுல நான் எதுவும் சொல்றதுக்கு 100க்கு 100% சரி. ஆனா முதல் நாங்கள் நினைப்பது மூன்றோடனே எல்லாம் சரிதான். நாங்கள் பிழை என்று அல்ல. இங்கே ஒரு இடத்துல சின்ன ஒரு தளம்பலத்து வந்துச்சு. அதை நான் பிழை என்று சொல்லி நான் வர இல்லை. ஆனா அதை நிச்சயிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சுது. மறந்துட்டேன். சரி, உங்க நல்ல நல்ல நிகழ்வு. அதுதான் நான் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஞாபகங்களை திரட்டி கொண்டு வரத்துக்கோ அல்லது புரிந்து கொள்றதுக்குரிய நேரத்துக்கு கொஞ்சம் உண்மையிலே நான் அதை வெளிப்படையாக சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னால் சற்று சிரமம். நன்றி நன்றி அண்ணா. கேட்டுக்கொண்டிருந்து வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி சொன்னதுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. இப்படியான எங்களை வானொலியில கிளம்பி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் செய்யறது வந்து பெரிய ஒரு கைசு அதை கொடுக்குறீங்கள். உங்களுக்கு அதுக்கும் ஒரு பெரு நன்றி. பெரு நன்றிக்கு நானாண்டு ஒரு இடத்தை சொன்னீங்கள். நன்றி நன்றி. ஆமா நன்றி நன்றி அண்ணா. இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி நடாமோகன் அவர்களுக்கும் எங்களுக்கு இதை கலந்தது வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிதனை தெரிவித்து, அருண்குமார் அவர்களும் நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாத நேரம் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்தால் கொஞ்சம் எங்களுக்கும் உலகம் கற்றுக்கொண்டமும் நாங்களும் கொஞ்சம் மெல்ல மெல்லமா கற்றுக்குட்டிகள் தானே கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ளலாம். அந்த வழியால் நீங்களும் அதை கவனம் எடுத்தீங்கள் என்றால் நீங்கள் மறுபடியும் இறப்பு கேட்கவும் மாட்டீர்கள் தானே. அந்த வழியால் பரவாயில்லை. உங்களை பேசினாலே நீங்கள் ஒன்றும் ஆமா நீங்கள் அப்படியே ரோட்டில் நின்று போஸ்ட் கொடுங்கோ. நாங்கள் அதை பார்க்கிறோம். அம்மா வச்சு கொண்டு போஸ்ட் கொடுங்கோ. மிக மிக சிறப்பான பாராட்டுக்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல நாங்கள் தொடருவோம். அப்படி இல்லாத கட்டத்தில் கூட நாங்கள் நேரடியாக உங்களிடம் நான் கேள்விகள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு நன்றி இதனை தெரிவித்து உங்கள் புள்ளிகளை நான் பிறகுதான் நான் சரிவர அதை ஆலோசித்து பார்த்து உங்களது புள்ளிகளுடன் சேர்த்துக் கொள்கிறேன். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிதனை தெரிவித்து நகுல் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வாணி, மிக்க நன்றி. நன்றி அக்கா. தொடர்ந்து போவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது அறிவுக்களின் அல்ல கேள்விக்கானங்கள் தோப்போடு செல்வி நித்யானவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கொங்கி சாப்பிடுச்சு.